இந்துக்களுடைய நிலத்தை முஸ்லிம் நேரடியா வாங்கக்கூடாது, முஸ்லிம்களுடைய நிலத்தை இந்துக்கள் நேரடியா வாங்கக்கூடாது. அதாவது ஹிந்து முஸ்லிம் இவங்களுக்கு இடையில நிலங்களை விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போனதுக்கு பிறகுதான் இந்த நிலப்பரிவர்த்தனை நடக்கணும் அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போறதாக ஒரு மாநில முதலமைச்சரே நேரடியா பேசியிருக்காரு. ஏன் எதுக்காக திடீர்னு இந்த சட்டத்தை இவங்க கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்து முஸ்லிம்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள் இருக்கு இல்லையா, இந்த காதல் திருமணங்களை ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ற மாதிரி லவ் ஜிஹாத்துங்கிற பேர்ல இப்படி காதல் திருமணம் பண்றவங்களுக்கு 1 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை. அதாவது இந்த திருமணத்தில் ஏதாவது நடந்து விட்டால் 1 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற சட்டத்தையும் கொண்டு வருவன்னு இந்த முதலமைச்சர் பேசியிருக்காரு. இது எந்த மாநிலத்துல வரப்போகுது? இதை பேசின முதலமைச்சர் யாரு? இவருடைய உள்நோக்கம் என்ன? ஏன் அந்த மாநிலத்துல ஏற்கனவே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கேம்ப்ல இருக்காங்க? இப்படி ஒரு இடம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு? இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் குறித்து எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ, அவங்களை எவ்வளவு மோசமா சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு மோசமா சித்தரிச்சது யாரு அப்படின்னா, இப்ப பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் மிக மிக கொச்சையாகவும் கேவலமாகவும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமான சக்தி மாதிரி அவர் பேசினார். நாடே பார்த்து அவர் பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாட்டோட பிரதமரேவா இப்படி பேசுறது? ஏற்கனவே பாஜக இருக்கக்கூடிய அல்லு சிண்டுகள், மினிஸ்டர்ஸ், போனவன் வந்தவன் உட்கார்ந்தவன் எந்திரிச்சவன் எல்லாரும் தினம் காலையில் எந்திரிச்ச உடனே முஸ்லிம்ஸை பற்றி தான் பேசுகிறான். இதில் ஒரு நாட்டோட பிரதமர் வேற. இவரே இவ்வளவு கேவலமாலாம் பேசுகிறாரா? ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டி சமூகத்தை இவ்வளவு கொச்சையாக பேசுகிறாரா அப்படின்னு பல பேர் பத்திரிகையில் கட்டுரை எழுதினாங்க. சர்வதேச லெவலில் கண்டனங்கள் வந்துச்சு. மோடி மட்டும்தான் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பாரா? நானும் ஒரு மிக முக்கியமான விசுவாசமான ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு கடந்த காலங்களில் யார் இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. முஸ்லீம்களோட வீடு அடிக்கிறது, முஸ்லீம்களை என்கவுண்டர் பண்ணுறது, லவ் ஜிஹாத்துங்கிற பேரில் ஹிந்து முஸ்லீம்களுக்கு இடையில் நடக்கூடிய கல்யாணங்களை தடை பண்ணுற மாதிரி புதிய சட்டங்களை கொண்டு வர்றது, நிலம் வாங்கி விற்கக்கூடாதுங்கிற புது சட்டம் கொண்டு வர்றது, இது மாதிரியான பல அட்ராசிட்டிஸ் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டர் இவர் புதுசாக வந்த உடனே நான் உங்களெல்லாத்த விட முக்கியமான ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு சொல்லி அவர் முஸ்லீம்கள் வீட்டை புல்டோசர் வச்சு நிற்கிறது. கேட்டால் அவன் மாட்டுக்கறி வச்சிருந்தான், அதை வச்சிருந்தான், இதை வச்சிருந்தான் சொல்கிறது. குறிப்பாக வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேசம், இது மாதிரி பல மாநிலங்களில், பீகார் இன்க்ளூடட், முஸ்லீம்கள் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க, அவங்க வீட்டில் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பல பேர்த்த அடித்து கொன்று தீ வச்சு எரித்து கைத்தில் கட்டி தூக்குல தொங்க விட்டு பல சம்பவங்கள் 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமான விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர் நேற்று என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாராம். அது என்ன சட்டம்னு கேளுங்க. முஸ்லீம்களோட நிலத்தை இந்துக்கள் வாங்கக்கூடாது, இந்துக்கள் நிலத்தை முஸ்லீம்கள் வாங்கக்கூடாது. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில நிலம் குறித்தான பரிவர்த்தனைகள் நடந்தால் அதை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரைக்கும் உள்ள அதிகாரம் படைத்த ஒரு குழுவால் தான் இதை செயல்படுத்த முடியும். அதுக்கான சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த சட்டத்தை கொண்டு வருவது எதற்குன்னு அவங்க ஒரு அழகான விளக்கத்தை காலங்காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 15-20 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்துக்களோட நிலத்தெல்லாம் முஸ்லீம்கள் வாங்குறாங்க, இந்துக்களுக்கு நிலமே இல்லாமல் போகணும், அவங்களுக்கு சுத்தமாக நிலம் இருக்கக்கூடாது, திட்டமிட்டு நிலங்களை வாங்கணும், குறிப்பாக இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் பூந்து அவங்களுடைய வீட்டை வாங்குறது, நிலத்தை வாங்குறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு லேண்ட் ஜிகாத்து. இப்படி இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள்ள போய் வீட்டையும் நிலத்தையும் வாங்கி அங்கே செட்டில் ஆகி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிறதுக்கான ஒரு ஜிகாத்து வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் எவனுமே கண்டுபிடிக்காத ஒரு புது கருத்தை இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்துத்துவ சக்திகள் சொன்னாங்க. இந்த கருத்து சாதாரண கருத்துன்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. போகிற வர்றவன் பேசுகிறான், ஒரு மினிஸ்டர் பேசுகிறான், கட்சி தலைவர் பேசுகிறான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சட்டமாகவே நான் மாற்ற போகிறேன்னு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே பேசியிருக்கார். இந்த அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா சிறப்பு சட்டம் கொண்டு வர போகிறாராம். இப்போ நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு முஸ்லீமோட நிலத்தை வாங்குற மாதிரி இருந்தால் முதலமைச்சர் வரைக்கும் போய் தான் வாங்க முடியுமா, அதாவது அந்த மாநிலத்தில். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஹிந்துவோட நிலத்தை வாங்கணும் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமா? இது என்ன நியாயம்?
ஏன் மக்களுக்கு இடையில இவ்வளோ பெரிய பிளவை நேரடியாகவே அஸ்ஸாமில் இந்த முதலமைச்சர் உருவாக்குறார்? அடிப்படையில் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் கூட கிடையாது. இவர் வந்து 2014-15 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லிட்டு சில கட்சிகளை உருவாக்கி அஸ்ஸாமில் வந்து பல மினிஸ்டர் போஸ்டெல்லாம் இருந்தவர் தான். இவர் கோர் ஆர்எஸ்எஸ்காரரும் கிடையாது. ஆனால் இப்போ வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷாவே நான் தான். அது அஸ்ஸாமாக இருக்கட்டும், அருணாச்சல பிரதேசா இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், இல்லை வந்து சிக்கிமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நான் தான் உட்காருவேன். நான் வந்து வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷா, எனக்கு அதீதமான பவர் இருக்குது. நான் அஸ்ஸாமுடைய நிரந்தர சீஃப் மினிஸ்டர். நான் இங்கே புதுசாக சட்டங்களை கொண்டு வந்துட்டே இருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் காவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜம்பமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நேற்று பேசினதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹிந்து பெண்களை யாராவது இஸ்லாமியர்கள் கல்யாணம் பண்ணால் அது லவ் ஜிஹாத்துன்னு தெரிஞ்சுன்னா உடனே வந்து அவங்கள வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த லவ் ஜிஹாத்து அப்படின்னு அவங்களுடைய பாஷையில் அது என்ன அர்த்தம்னா, திட்டம் போட்டு ஒரு ஹிந்து பொண்ணை முஸ்லீமாக மாற்றுறதுக்காக அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற நாடகத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் லவ் ஜிஹாத்துன்னு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பெருசு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, நாடக காதல்னு ஒரு பூதத்தை கிளப்புற மாதிரியான ஒரு வேஷம் சொல்கிறாங்கல்ல. அதாவது திட்டமிட்டு தலித் வகுப்பை சார்ந்தவர் ஆண்கள், தலித் அல்லாத ஓபிசி சமூகத்தை சார்ந்த பெண்களை வந்து நாடக காதல் பண்ணி திருமணம் பண்ணுறாங்க. அவங்களுடைய சொத்து அபகரிக்கிறதுக்காக, அவங்களுடைய நிலபலங்களை அபகரிக்கிறதுக்காக, அவங்க மேலே எந்த காதலுமே இல்லைன்னாலும் சொத்துக்காக பண்ணுறாங்கன்னு இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா. அதே மாதிரி தான் இந்துத்துவ சக்திகளும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஹிந்து பெண்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. என்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா அது ஜாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டும் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா பெண்களை மையமாக வச்சு தான் நிற்கும். பெண்களுடைய கற்பை மையமாக வச்சு நிற்கும். அதாவது பெண்களுடைய கற்பு, பெண்களுடைய ஒழுக்கம், பெண்களுடைய திருமணம், இதுதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாகவே மாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் ஜாதியை சொல்லியோ இல்லை மதத்தை சொல்லியோ பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களை நெருக்கடிக்குள்ளாக்கி மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களை அடிக்கிறது, உதைக்கிறது, வன்முறைக்கு இழுக்கிறது, இது மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கு அடிப்படையில் பெண்களை காமிச்சு மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை, மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்களை வன்முறைக்கில் சண்டை போடணும். அந்த நோக்கத்துக்காகவே தன் வீட்டு பெண்களையே பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இவங்க சொல்லக்கூடிய இந்த லவ் ஜிஹாத்துக்கான புதிய சட்டத்தை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா அப்படிங்கக்கூடிய அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவுக்கு தீவிரமான விசுவாசியாக மாறிக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவர் வந்து ராகுல் காந்தியை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காரு. நீ வந்து ராஜீவ்காந்திக்கு பிறந்தவன் தானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கான்ட்ரவர்சியாக பேசுகிறது, முஸ்லீம்களை திட்டுறது, மத வெறுப்பு பேசுகிறது, அடிப்படையில் இவர் யார் அப்படின்னா மிகப்பெரிய ஊழல்வாதி. இவர் மேலே அமெரிக்க அரசாங்கமே சில ஊழல் வழக்குகளை போட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் லூயிஸ் பெர்கர் கார்பரேஷன் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் அஸ்ஸாமினுடைய தலைநகரான கவுஹத்தியில் ஒரு வாட்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்கு இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதை அப்பட்டமாக அமெரிக்கா கோர்ட்லேயே அந்த நிறுவனம் வந்து சொல்லிடுச்சு. அன்னைக்கு அந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராக இருந்தவர் வேறு யாரும் கிடையாது, இந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா தான். இந்த வழக்கு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ இவர் வீட்டில் பூந்து என்கொயரி எல்லாம் பண்ணுச்சு. எப்போன்னா 2014 பாஜக வந்து ஜெயிச்சு 2014 மே மாதம் ஆட்சிக்கு வந்த உடனே ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இந்த ஹிமாந்த் பிஸ்வாஸ் சர்மா வீட்டில் பூந்து ரைடெல்லாம் பண்ணாங்க. இந்த ரைடு பண்ணதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அழகாக அவர் கட்சியை கைவிட்டுட்டு பாஜகவுக்கு வந்துட்டார். இவர் பிஜேபிக்கு வந்து சேர்ந்த உடனே இவர் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள் எல்லாமே புனிதமாக்கப்பட்டுருச்சு. அதாவது கையில் வந்து ஒரு புனித நீரை எடுத்து பிஸ்வாஸ் சர்மா தலையில் தொளிச்சு, இன்றிலிருந்து நீங்கள் புனிதமாக்கப்பட்டு விட்டீர்கள், உங்கள் மேலே எந்த கரப்ஷன் கேஸும் இல்லை, நீங்கள் வந்து யோகியன் ஆகிட்டீங்க, இனிமேல் சிபிஐ உங்களை வந்து ரைடெல்லாம் பண்ணாது, வாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவில் சேர்த்து அவர் முதலமைச்சர் வேறு ஆக்கிட்டாங்க. இது மாதிரி இந்தியாவில் 25க்கும் அதிகமான தலைவர்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கார்கள். அதாவது காங்கிரஸ் பாஷையில் சொன்னால் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு சுத்தமாக்கியிருக்காங்க. அவங்க மேலே எந்த கரப்ஷன் கேஸும் இல்லாமல், எந்த குற்றச்சாட்டுகளுமே இல்லாமல், எந்த ஸ்கேமே இல்லாமல், எந்த லூட்டுமே இல்லாமல் வாஷிங் மிஷினில் போட்டு, அதாவது ஈடிங்கிற வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து புனிதர்களாக்கி பாஜகவோட சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பட்டியலில் ரொம்ப தலைமையாக இருந்த இவர் தான் அந்த கலாச்சாரத்தை துவங்கி வைக்கிறாரு. 2014 மே மாதத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே ஆகஸ்ட் மாதம் ஒரு வீட்டுக்கு ரைடு வருது. ரைடு வந்த உடனே இவர் நேராக தளதெரிச்சு எங்கே ஓடுறாரு அப்படின்னா அமித்ஷா வீட்டுக்கு ஓடி போய் காலில் விழுந்து என்னை கட்சியில் சேர்த்துங்க, எப்படியா இந்த வழக்குலேருந்து என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. விட்டுட்டாங்க, முதலமைச்சராகவே ஆக்கிட்டாங்க. இது இல்லாமல் சாரதா ஸ்கேம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி பேசணும், ஒரு தனி வீடியோவே பேசணும். மிகப்பெரிய பூதகரமான ஒரு ஊழல். அந்த ஊழலில் நேரடியாக சம்மந்தப்பட்ட இந்த சாரதா குரூப்பினுடைய நிறுவனம் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர், அவர் பேர் வந்து சுதீப்தோ சென். அவர் வந்து சிபிஐக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. 18 பக்கத்துக்கு தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துருக்காரு. அதில் இந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மாவுக்கு லஞ்சம் கொடுத்ததை பற்றி எழுதியிருக்காரு.
ஏங்க ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஆளை கைது பண்ணி ஜெயிலில் வச்சு சிபிஐ விசாரணை பண்ணும்போது அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கடிதமாக எழுதி கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் ஒருத்தர் பேர் இருக்குது. ஆனால் அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் அவரை கூப்பிட்டு பிஜேபியில் சேர்த்து அஸ்ஸாமோட முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க இந்த அமித்ஷா மோடி குரூப். இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டெல்லாம் பயன்படுத்துறதுக்காக வாங்கினாங்க. அதாவது நம்ம வந்து முகக்கவசமாக இருக்கட்டும், இல்லை உடம்பு மூலமாக போட்டிருக்கக்கூடிய இந்த கை க்ளவுஸு, பிபிஇ கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிட்டை வாங்கினதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த கிட்டை வந்து அஸ்ஸாம் அரசு மருத்துவமனைகளுக்கு வாங்கும்போது யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா ஜேசிபி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனத்திட்டு வாங்குறாங்க. இந்த நிறுவனம் வேறு யாரும் கிடையாது, இந்த ஹிமாந்த் பிஸ்வா சர்மா அவருடைய மனைவியோட நிறுவனம். அவங்க பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மீடியா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க பேரில் இருக்கக்கூடிய ஜேசிபி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாங்குறாங்க. இதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போவே 2020 வந்து ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. ஏன்னா குறைஞ்ச விலையில் இந்த அவசர மருத்துவ தேவை, இந்த கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த உபகரணங்களை வாங்குறதுக்காக இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி எக்கச்சக்கமான கொள்ள லாபத்தை இவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி 2020-21 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, கொரோனா அப்படிங்கிறது மிகப்பெரிய பேரிடர். மனித உயிர்கள் கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தன் மனித உயிர்கள் கண்ணு முன்னாடி சாகக்கூடிய அந்த மோசமான நிலைமையில் அதை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான். அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா, இவருடைய மனைவி பேரில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேஓவர் ஸ்கேம் ஒரு மேலே வந்திருக்கு. அதாவது ஒரு ஃப்ளேஓவரை ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு போய் திறந்து வச்சிட்டாரு. திறந்து வச்சு 6 மாதம் கழிச்சு அந்த ஃப்ளேஓவர் கட்டுறதுக்கான டெண்டர் விடப்படுது. மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாச்சு போன வருஷம். இப்படி இவர் மேலே பல ஊழல் வழக்குகள் தொடர்ச்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆரம்பகால அரசியல் 1991 பார்த்தீங்கன்னா இவர் உல்ஃபா நிறுவனத்தின் சார்பாக, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழு இருக்கு இல்லையா, உல்ஃபாங்கிற குழு, அந்த குழுவுக்காக பல பிஸ்னஸ்மேன்ஸை மிரட்டி பணம் வாங்கின கேஸ் இவர் மேலே இருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு? 1991 நடந்திருக்கு. இன்னும் அந்த கேஸ் இருக்குது. நீங்கள் வந்து அஸ்ஸாமில் சந்திரமாரி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 77/1991 ஒரு வழக்கு இருக்குது. அதே மாதிரி பன்பசார் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 15/1991 இருக்குது. இந்த 2 கேஸுமே இந்த ஹிமாந்த் பிஸ்வா சர்மா மேலே ஆள் கடத்தல் வேலை பண்ணது, ஆட்களை மிரட்டி பணம் வாங்கினது கேஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவர் காட்டன் காலேஜில் படித்தவர். இவர் கவுஹத்தியில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கும்போதே ஆயுதங்கள் வச்சுருந்தாருன்னு சொல்லி இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர், அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தில் காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தவர் மன்பேந்தர் சர்மா, அவர் கொலை நடந்துச்சு. அந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாச்சு. இவர் மேலே வழக்கு பதியப்பட்டுச்சு. பிற்பாடு கோர்ட் இவர் விடுதலை பண்ணிருச்சு போதிய ஆதாரங்கள் இல்லாமல். அப்போது இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஆள் கடத்தல் வழக்கு இருக்குது, ஆயுதம் வச்சுருந்த வழக்கு இருக்குது, உல்ஃபா மாதிரியான ஆயுத குழுக்களுக்கு அடுத்த பிஸ்னஸ்மேன்ஸை மிரட்டி பணம் வாங்கி கொடுத்த வழக்கு இருக்குது, மர்டர் கேஸ் வழக்கு இருந்திருக்கு, எக்கச்சக்கமான ஊழல் வழக்குகள் இருக்குது. இவ்வளவு வழக்குகள் இவர் மேலே இருக்குது. இப்போ கடந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவர் மேலே இன்னும் பல கான்ட்ரவர்சியான வழக்குகள். எதை பற்றினா, தொடர்ச்சியாக அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மையமாக வச்சு பல வழக்குகள் வந்திருக்கு. ஏன்னா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 44% முஸ்லீம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அஸ்ஸாம்ங்கிற மாநிலத்தில் இஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து போய் சேர்ந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் முஸ்லீம்ஸ் நிறையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துலேருந்து போன முஸ்லீம்ஸ்களாக இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் பெங்காலிருந்து போன முஸ்லீம்களாக இருக்கட்டும், அதாவது பிளப்பு தேடி அஸ்ஸாமை நோக்கி டீ தோட்டங்களுக்கு, ரப்பர் தோட்டங்களுக்கு வேலைக்கு போன வெஸ்ட் பெங்கால் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்றைக்கி கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நாட்டோட குடியரசுத் தலைவரே வந்து பெங்காலாதேஷை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. இப்போ இது மாதிரியான பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வரும்போது அஸ்ஸாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிலேருந்து அங்கே வாழக்கூடிய முஸ்லீம் மக்கள் அஸ்ஸாமுக்கு வர்றாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு வர்றாங்க, இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க, அகதிகளாக வாழ்கிறாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த முஸ்லீம்ஸும் அங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இது மாதிரி முஸ்லீம்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாகவே அந்நியர்கள் ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, குறிப்பாக அஸ்ஸாமுக்குள்ளே வந்திருக்காங்க. ஊடுருவல்காரர்கள் இவர்களை வந்து நாட்டில் வச்சிருக்கக்கூடாது, இவர்களை முகாமில் போட்டு அடைக்கணும்னு சிறப்பு முகாம்களை நிறையா உருவாக்கி அஸ்ஸாமில் முஸ்லீம்களை முகாம்களை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதில் அவங்க சில சட்ட திருத்தங்கள்லாம் ஏற்கனவே வந்து ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. யாரெல்லாம் உண்மையான அஸ்ஸாமிகள், அஸ்ஸாமில் வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, காலங்காலமாக வாழக்கூடிய அஸ்ஸாம் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, பெங்கால்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் முகாமில் போட்டு அடைக்கிறதுக்காக பல 1000 கோடி செலவு பண்ணி அங்கே சில மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் வேலைகளை இவங்க செஞ்சுருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு வேலைகளில் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான முஸ்லீம்ஸில் கொண்டு கேம்பில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போது இந்தியாங்கிற ஒரு நாட்டில், அஸ்ஸாமுங்கிற ஒரு மாநிலத்தில் தொடர்ச்சியாக முஸ்லீம் மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக வாழ்வதற்கே அச்சப்படக்கூடிய சூழலில் வாழ்ந்துருக்காங்க. கேட்டால் இவங்கெல்லாம் வெளியிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களுமா வெளியிருந்து வந்தவங்க?
கிடையவே கிடையாது. 1000 வருஷமாக இஸ்லாம் வந்து அஸ்ஸாமில் பரவி இருக்கு. அங்கே நிறைய முஸ்லீம்ஸ்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 44% முஸ்லீம்ஸ் இருக்காங்க 2011 சென்செக்ஷன் படி. அப்போ அந்த 2011 சென்செக்ஷன் படி பார்த்தாலே ஏறத்தாழ பாதிக்கு பாதி முஸ்லீம் அஸ்ஸாம் மக்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இப்போ புது புது சட்டங்களை வேறு கொண்டு வர்றாங்க. லவ் ஜிகாத் சட்டம், லேண்ட் ஜிகாத் சட்டம் அப்படின்னு. இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த மக்களை ஒடுக்கிறதுக்காக தான். இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் இஸ்லாமிய மக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. இப்போ அஸ்ஸாம் எடுத்துக்க 44% முஸ்லீம். இப்போ ஒரு தெருவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 10 வீடு இருக்குன்னா 6 வீடு இந்து வீடாக இருக்கும், 4 வீடு முஸ்லீம் வீடாக இருக்கும். அப்போது அங்கே இந்து முஸ்லீம் மக்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்கும், பண்டிகைகளை ஒன்றா ஷேர் பண்ணிக்குவாங்க, காசு பணம் கொடுத்து வாங்கிக்குவாங்க, அன்பை பரிமாறிக்குவாங்க. அது மாதிரியான சூழலில் இந்த வீட்டில் கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில காதல் வருவது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் அந்த காதலை லவ் ஜிகாத்து திட்டமிட்டு இந்து பெண்களை முஸ்லீமாக மாற்றுறதுக்கான ஒரு திட்டம், திட்டமிட்டு இந்து ஆண்களை முஸ்லீமாக மாற்றுறதுக்கான ஒரு திட்டம், இதை எல்லாத்தையும் ஒரு காரணமாக சொல்லி சாதாரணமாக நடக்கக்கூடிய இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காதல் உணர்வுகளை கூட ஒரு மதவாத சாயம் பூசி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு சட்டத்தையே கொண்டு வர வேலையை தான் இவர் செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பாதிக்கு பாதி முஸ்லீம் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு நிலத்தை வாங்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டை வாங்கணும்னாலும் சரி, முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு இடையில தான் நடந்தாகணும். அது வந்து இயல்பாக நடக்கும். ஒரு 100 லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்து முஸ்லீம்களுக்கு இடையில தான் நடந்து தீரணும். ஏன்னா பாதிக்கு பாதி, அதாவது 44% முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் நீ முஸ்லீம்கிட்ட நிலம் வாங்கக்கூடாது, நீ நிலம் வாங்கினா வந்து கவர்மெண்ட்டை கேட்கணும், நீ இந்துக்கள்கிட்ட நிலம் வாங்கக்கூடாது, வாங்கினா நீ கவர்மெண்ட்டை கேட்கணும் அப்படிங்கிறது என்ன விதமான சட்டம் இது? இந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. ஒட்டுமொத்தமாகவே அந்த மாநிலத்தினுடைய இந்திய குடிமக்களை 2ஆம் தர மக்களாக மாற்றுறதுக்கான வேலை தான் இந்த சட்டத்தில் இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா செய்கிறார். அஸ்ஸாம் மாநிலம் காப்பாற்றப்பட வேண்டும். இது மாதிரியான நெருக்கடியான சூழலிலிருந்து, மதவாத சூழலிலிருந்து அஸ்ஸாம் மாநிலத்தை இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் நேரடியாக போய் பார்த்து அங்கே முகாமில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் என்ன, சர்வசாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அறிஞ்சு அந்த மாநிலத்தை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கொடுமையான சட்டங்களை கொண்டு வரதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி நமக்கு வருது. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இதே மாதிரி சட்டத்தை கொண்டு வர்றாங்க. புல்டோசர் வச்சு வீடு அடிக்கிறாங்க, மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி அவனை கூட்டு போய் செவுத்தில் வச்சு கட்டி மரத்தில் கட்டி அடித்து கொலை பண்ணுறாங்க. அந்த வழக்கில் போகிறவன் ஈஸியாக வெளியே வந்து பெயில் கிடச்சி வந்துடுறான். இது எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் நான் லவ் ஜிகாத்துக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவேன், லேண்ட் ஜிகாத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல அது லவ் ஜிகாத்தும் கிடையாது, லேண்ட் ஜிகாத்தும் கிடையாது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு உரிமை கிடையாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை அலோவ் பண்ணாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பேசணும். பேசுவாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது.